இப்போ நீங்க ஒரு 1,00,00,000 ரூபாய் குடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க. ம். ஒரு 10 வருஷம் கழிச்சு, அது ரூ. 2,00,00,000க்கு விக்கிறீங்க. அப்படி உங்க லாபம் எவ்வளோ? ரூ. 1,00,00,000 1,00,00,000க்கு வாங்கி வாங்குறீங்க, 2,00,00,000க்கு விக்கிறீங்க. விக்கிறீங்க. 1,00,00,000 லாபம். அப்ப உங்களுடைய லாபம் எவ்வளோ? ரூ. 1,00,00,000 உங்க 1,00,00,000. லாபம். ஆமா. ஆனா, நீங்க ரூ. 1,00,00,000க்கு ஒரு வீடு வாங்கி, 10 வருஷம் கழிச்சு 2,00,00,000க்கு விக்கிறீங்க. கரெக்ட்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரூ. 1,00,00,000க்கு உண்டான மதிப்பும், இன்னைக்கு இருக்கிற அதே மதிப்பா இருக்கும் ரூ. மதிப்பும் 1,00,00,000க்கு. இந்த விலைவாசி ஏற்றம் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு 6% விலைவாசி ஏற்றம் இருக்குதுனால, ஒரு 10 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% விலைவாசி ஏற்றம் கண்டிருக்குமா இல்லையா? கண்டிப்பா. கரெக்ட்டுங்களா? சோ, அன்னைக்கு ரூ. 1,00,00,000 அது வந்து இன்னைக்கு 1,60,00,000 ஏறக்குறைய ஒரே மதிப்பா தான் இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ம். அதனால முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ம். சோ, நீங்க ரூ. 1,00,00,000 நீங்க முதலீடு பண்ணாலுமே, இந்த 10 ஆண்டு காலத்துல இந்த விலைவாசி ஏற்றத்தினால, ஆ அதனுடைய மதிப்பு 1,60,00,000 அப்படின்றதுனால, நீங்க வாங்குன விலைய வந்து 1,60,00,000 கணக்கு பண்ணிப்பாங்க. நீங்க வாங்குனது 1,00,00,000. ஆனா, நீங்க வாங்குன விலைய 1,60,00,000 லட்சமா கணக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க. பண்ணிப்பாங்க. ஓகே. அப்போ நீங்க 10 வருஷம் கழிச்சு 2,00,00,000க்கு விக்கும்போது, உங்களுடைய லாபம் 1,00,00,000ன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய லாபம் லட்சம். 40,00,000 தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40,00,000க்கு மட்டும் நீங்க வரி கட்டுனா வரி போதும்.